நானும் விக்ரம நம்பி மறுபடியும் அவன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சேன். ஒரு வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஆராதனை பிறந்தான். என்னை விட ஆராதனை மேல விக்ரம் தான் பாசமா இருப்பான். அவளும் அவன்கிட்ட தான் ஓடிக்கிட்டே இருப்பான். அப்ப ஆராதனாவுக்கு 5வது பிறந்த நாள் நடந்துச்சு. விக்ரம் ஒரு சர்ஜரி விஷயமா பாம்பேக்கு போயிட்டான். அப்ப ஆராதனோட பிறந்த நாள வீட்லயே சிறப்பா கொண்டாடணும். குழந்தை இந்த ட்ரெஸ்ல தேவதை மாதிரி இருக்கா? மாதிரி எல்லாம் இல்ல, உண்மையாலே என் செல்லம் ஏஞ்சல் தான். இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கல்ல குழந்தை. ஆராதனா என்ன பண்ற? சுச்சோ, இங்க பாரு, கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரியா? இந்தா தொடச்சுக்கோ. ருத்ரா, நம்ம ஏஞ்சலுக்கு கவனம் ஃபுல்லா கேக் மேலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கேக்க சீக்கிரம் கட் பண்ணிடுவோம். கொஞ்சம் இருங்க. என்னோட பொண்ணுக்காக பார்த்து பார்த்து நான் வாங்கின கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலுமே. சரி ருத்ரா. ஆராதனா குட்டி, இது அம்மாவோட கிஃப்ட். சரியா? விக்ரம் சார் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இருக்கட்டும், குழந்தையோட பர்த்டேக்கு கூட வராம இருக்காருல, அவருக்கு இத பார்க்க முடியாம இருக்கிறது தான் தண்டனையே. என்னடா செல்லம்? ஆராதனா குட்டி, கட் பண்ணலாமா? ஆராதனா குட்டி, கேக் சாப்பிடுங்க. ஆராதனா, 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 செல்லம், இங்க பாரு. ஆராதனா,